Hello guys, welcome back to the channel Learn CA with Universe. So இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா SA 530 which is very very important to the exam point of view. இதுலேருந்து நிறையா கொஷின் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி கேட்பாங்க. இது இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் இதை நல்லா டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் இதில் இருக்கிற எல்லா விஷயமும் நான் சொல்லித்தரேன். நிறையா இருக்கும், அந்த சாம்பிளிங் இந்த சாம்பிளிங் அது எல்லாமே நிறையா இருக்கும். பட் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது எந்தெந்த கேட்டகரிக்குள்ளே வருது அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. ஓகேவா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆடிட் சாம்பிளிங்னா என்னென்னு சொல்லி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டா இந்த ஆடிட் சாம்பிளிங் வந்து ஓவர் ஆகிடும். ஓகேவா. ஓகே guys, so let's go into the video. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆடிட் சாம்பிளிங் ஆடிட் சாம்பிளிங் அப்படிங்கிறப்போ என்னது ஃபஸ்ட்டு மீனிங் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது வந்து ஒரு பக்கெட் வச்சுப்போம். ஓகேவா. ஸோ இந்த பக்கெட்குள்ளே என்னென்னா நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கான். ஓகேவா. நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஓகே. இப்போ ஆடிட்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதுக்குள்ளே கையை விட்டு ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்கிறோம். அது எல்லாமே எடுக்காமல், ஓகே. ஸோ இதில் 100% ஆஃப் டிரான்சாக்ஷன் கவர் ஆகிருக்கு. கம்பெனியில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் இந்த பக்கெட்குள்ளே இருக்கான். ஓகேவா. ஸோ இப்போ இந்த 100% ஆஃப் டிரான்சாக்ஷனில், ஓகேவா, நம்ம 99.99 டிரான்சாக்ஷன் எடுத்து நம்ம சாம்பிள் பார்த்தா கூட அது ஆடிட் சாம்பிளிங். அதுதான் ஆடிட் சாம்பிளிங். இப்போது அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், எவ்வளோ வேணுமோ இருக்கலாம். பட் 100%க்கு லெஸ் தேன்னா நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன் எடுத்து நம்ம பார்த்தாலும் செக் பண்ணாலும் தட் இஸ் கால்டு ஆடிட் சாம்பிளிங். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து நம்ம பார்க்குறப்போ அது ஒன்று நம்மளுக்கு கரெக்டாக இருந்தாலோ இல்லை நம்ம எடுக்கிற எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருந்தாலோ, நம்ம 5 எடுக்கலாம், அது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இந்த என்டையர் டிரான்சாக்ஷனுக்கும் அதுதான் ஈக்குவலான ரிசல்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஓகே. இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 100% ஆஃப் டிரான்சாக்ஷனில் எனக்கு பிடிச்ச நம்பர் வந்து 7. ஸோ 7% ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ அந்த 7% ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ என்டையர் 100% என்ன தான் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் அசியூம் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் ஆடிட் சாம்பிளிங். அதுதான் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறப்போ லெஸ் தேன் 100% ஆஃப் ஐட்டமை நம்ம எடுக்கிறப்போ அதுதான் ஆடிட் சாம்பிளிங். SA 530 படி ஆடிட் சாம்பிளிங். ஓகேவா. சரி, இப்போ நம்மளுக்கு அந்த டிரான்சாக்ஷனில் எல்லாமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் தானே இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ஈக்குவல் சான்ஸ் இருந்தது. நான் எது வேணுமோ நான் எடுத்துருக்கலாம். இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும்னு இல்லை, ஈக்குவல் சான்ஸ் இருந்துச்சு எல்லா டிரான்சாக்ஷனுக்கும். நான் நினச்சா எது வேணுமோ எடுக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க. ஓகே. ஸோ அந்த 100% ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பாப்புலேஷன். என்ன சொல்கிறாங்க, பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் அப்படிங்கிறதுல நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன, ஆடிட்டராக இருக்கிறப்ப நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இந்த மாதிரி சாம்பிளிங் எடுக்கிறதுலேருந்து நம்ம கரெக்டான ஒரு கன்க்ளூஷனை டிரைவ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதில் நம்மளுக்கு டீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் வந்து நம்மளுக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ இது எப்படி டிசைன் அண்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆடிட் சாம்பிளுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து அந்த சாம்பிள்லேருந்து வர ரிசல்ட்டை நம்ம வந்து ஆடிட் ப்ரொசீஜரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய பர்பஸ்க்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு என்டையர் ஓவர்வியூ. ஸோ இப்போ பாப்புலேஷன்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்டையர் செட் ஆஃப் டேட்டா. என்டையர் செட் ஆஃப் டேட்டா நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதான் ஒரு பக்கெட் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாமே நம்ம அதில் இருந்து எல்லா டிரான்சாக்ஷனும் நம்மளுக்கு பாப்புலேஷன். பாப்புலேஷன். ஸோ அது வந்து ஒரு அப்ராப்ரியேட்னஸை குறிக்குது, ஒரு கம்ப்ளீட்னஸை குறிக்குது, ரிலையபிளை குறிக்குது. ஸோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே. ஸோ என்டையர் செட் ஆஃப் டேட்டா தான் நம்மளுக்கு சாம்பிளாக செலக்ட் பண்ணக்கூடிய என்டையர் செட் ஆஃப் டேட்டா தான் பாப்புலேஷன். நெக்ஸ்ட் வந்து சாம்பிளிங் யூனிட். நெக்ஸ்ட் சாம்பிளிங் யூனிட். சாம்பிளிங் யூனிட்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் ஒரே ஒரு யூனிட். அது டிரான்சாக்ஷனாக தான் இருக்கணும்னு இல்லை. இட் மே பி ரெக்கார்ட், இட் மே பி எனி டாக்குமெண்ட். நம்ம சாம்பிளாக எடுக்க போகிற விஷயம் என்ன ஒரு யூனிட்டாக வேணாலும் இருக்கலாம். அதுதான் வந்து சாம்பிளிங் யூனிட். ஓகேவா. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஸோ அப்போது இதுதான் வந்து பாப்புலேஷன் அப்படின்னா இந்த பாப்புலேஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த ஒரு யூனிட்.
அதில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட். ஓகேவா? ஸோ நான் டயக்ராம் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு யூனிட் தான் என்னது இதில் சாம்பிள் யூனிட். ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் என்னது மேக்கப் பாப்புலேஷன். என்னது பாப்புலேஷன். ஸோ அப்போ அது இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஐட்டம் தான் என்னது சாம்பிளிங் யூனிட். ஸோ இதுதான் வந்து அதாவது நான் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பிள் யூனிட் தான் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது. என்னது ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது. ஸோ அதை நான் எடுத்து அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே என்னது நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அசீவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சாம்பிளிங் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி புரியும். ஸோ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஃப்ரம் இன்டர்னல் கண்ட்ரோல்லேருந்து பண்ணுறது. டெஸ்ட் ஆஃப் டீடைல் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸில் இருக்கிற மிஸ்டேட்மெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேவா? ஓகே. ஸோ கண்ட்ரோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீடைல்ஸ் அப்படிங்கிறப்போ அக்கௌண்ட்ஸில் தான் நம்மளுக்கு டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. வாட் ஆர் த அப்ரோச்சஸ் டு த சாம்பிளிங் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்து தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஸோ இதை வந்து டீப்பாக வந்து நெக்ஸ்ட் பேஜில் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும். எப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் பேசிஸில் ஃபார்முலா ரிலேட்டடாக. ஓகே. இதுக்கான வைடான அப்ளிகேஷன் நிறைய வந்து அப்ளிகேஷன் இருக்கும் இதில். ஓகே. ஸோ இதில் எந்த ஒரு பர்சனலாக எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால நான் இந்த சாம்பிள் எடுக்கிறேன் அப்படின்னு இந்த எந்த ஒரு பர்சனல் பயாஸும் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அதிகமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்னு வரப்போ நான் இந்த மாதிரி வந்து எப்படி ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு காலேஜில் ஒரு கிளாஸ்குள்ளே வந்து நான் போகிறேன். என்ன பண்ணுறேன், ஒரு காலேஜில் ஒரு கிளாஸ்குள்ளே வந்து போகிறேன். ஸோ கிளாஸ்குள்ளே போகிறப்போ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ நான் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் என்னென்னா ஃபஸ்ட்டு 3 ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணிவிட்டேன் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அது ஒரு மெஷர்மெண்ட். கரெக்டாக இப்போ நான் ஃபஸ்ட்டு 3 ரேங்க் அப்படின்னு சொன்னது என்னது ஒரு மெஷர்மெண்ட். இப்போ நான் ஒரு கிளாஸ்க்குள்ளே போகிறப்பையும் ஃபஸ்ட்டு 3 ரேங்க் அந்த ஸ்டூடெண்ட் தான் என்ன பண்ணுவேன் நான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். ஓகேவா? இதில் எனக்கு ஏதாவது பர்சனலாக இருக்கா? இல்லை. ஏன் இவங்க அழகாக இருக்காங்க அதனால நான் இவங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காங்க இவங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஸோ இவங்க ஹைட்டாக இருக்காங்க இவங்க வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு ஏதாவது வந்து யோசிச்சேன்னா இதில் எந்த ஒரு பர்சனல் பைஸ் எனக்கு இல்லை இல்லையா. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நம்பி தான் போனேன். அதே மாதிரி தான் நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்ஸ்லையும் அக்கௌண்ட்ஸ்லையும். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்கல் லாஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிலாம் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஒரு சாம்பிள். ஓகேவா? ஸோ இதில் ஆடிட்டருக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை ஆடிட்டருக்கு தோணுற விஷயமோ என்ன பண்ண மாட்டாங்க இதில் எடுக்க மாட்டாங்க. அதுதான் என்னது இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங். நாட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங் அப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் என்னோடய நாலேஜும் வச்சு நான் ஒருத்தவங்களை பார்த்துட்டு இவங்க நல்லா இருக்காங்களே ஒரு வேளை நல்லா படிப்பாங்களோ அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னா அதுதான் என்னது நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங். ஸோ ஆனால் அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ அவங்களுடைய பர்சனல் நாலேஜ்லேயோ டிட்டர்மைன் பண்ணக்கூடிய விஷயம் தான் இங்கே நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ சைஸ் ஆஃப் த சாம்பிளை வச்சு எடுக்கிறாங்க. ஓகே. இது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எடுக்கிறாங்க. ஓகே. இதில் எந்த ஒரு அப்ஜெக்டிவும் இல்லை நான் இப்படி தான் போவேன் நான் இங்கே போனேன் இல்லையா. ஸோ 1 2 3 அந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டில் தான் போவேன் இப்படி சயின்டிஃபிக்காக தான் அதை நான் போவேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் இதில் வந்து கிடையாது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிள் டு ஆப்ரேட். அங்கே போனால் நான் தேடணும் ஃபஸ்ட்டு 3 ரேங்க் யார் அதுமாதிரி வந்து நான் தேடணும். ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது. நான் போனேன்னா ஆளை தூக்குனேன்னா வந்துட்டேன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து சாம்பிளை தூக்கிட்டு வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதா இங்கே சிம்பிள் டு ஆப்ரேட். அண்ட் தென் வந்து இதில் பர்சனல் பயாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே நம்ம பர்சனல் பயாஸ் இருக்கான்னு பார்த்தோமா. இங்கே பர்சனல் பயாஸ் இல்லை இங்கே பர்சனல் பயாஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங் தான் வந்து பெஸ்ட்டு. பிகாஸ் இட்ஸ் லீகலி ஆப்ரேட்டிங். மேத்தமெட்டிக்கலாக வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும். பட் நம்ம வந்து எப்போவுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜே நம்பி இருக்க முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு அது வந்து எப்படின்னா அது ஒரு பர்சனலாக லிங்க் ஆகிருக்க விஷயம். கரெக்டாக நம்மளுக்கு எல்லா டைமும் அது கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து இதை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்புறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் கரெக்டான ஒரு சாம்பிள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அதிகமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன்னாலோ இல்லை ஹியூஜ் ட்ரான்சாக்ஷன்ஸ்னாலோ என்ன பண்ணுறாங்க இது தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து ஆடிட்டர் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நான் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேட்டடாக சாம்பிளிங் போவா இல்லை நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேட்டடாக சாம்பிளிங் போவா அப்படின்னு சொல்லி நான் போகிறதுக்கு எந்த ஃபேக்டர்ஸ்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய சைஸ் அது பார்க்கணும். அண்ட் தென் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற இன்டர்னல் கண்ட்ரோல் அதை வந்து நான் பார்க்கணும். அண்ட் தென் அவங்கள்ட்ட இருக்கிற புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து அடிக்வேட்டாக ரிலேபிலிட்டியாக இருக்க நம்புற மாதிரி அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது எரர் ரேஞ்சில் ஏதாவது வந்து ரொம்ப வந்து டாலரேட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும்.
அண்ட் தென் ஹவு மச் த டிகிரி ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் தேர் அதையும் வந்து நான் பார்க்கணும். சரியா? ஸோ இந்த 5 ஃபேக்டர்ஸையும் என்ன பண்ணிக்கணும், நான் மைண்டில் கன்சிடர் பண்ணிட்டு தான் நான் சாம்பிளிங் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் போகணுமா இல்லை நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் போகணுமா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து அப்ரோப்ரியேட்னஸ் ஆஃப் சாம்பிளிங் அப்ரோச்சஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா, ரிசல்ட் அப்படிங்கிறது மெஷரபிளாக இருக்கும். பட் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு cannot be measurable. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆர் பெனிஃபிட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நல்லா பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இது ரெண்டில் வந்து நமக்கு பெட்டர்னு எது பார்க்குறப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங் தான் வந்து பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்னு நம்ம பார்க்குறப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட் பண்ணுறப்போ சாம்பிள் சைஸ் எடுக்கிறப்போ மேபி எப்படின்னா நிறையா இருக்கிறப்போ நம்ம நிறைய சாம்பிள் சைஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அப்போது அமௌண்ட் ஆஃப் டெஸ்டிங் இந்த இடத்துல சாம்பிள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளுக்கு அந்த ஏரியா ஆஃப் டெஸ்டடும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நம்மளுடைய ரிலேபிலிட்டி என்ன ஆகுது, அதிகமாகுது. நம்மளுடைய ரிலேபிலிட்டி அதிகமாகுது. அண்ட் தென் நம்மளுக்கு இது மோர் அப்ஜெக்டிவாகவும் டிஃபென்சிபிளாகவும் இருக்குது. ரொம்ப எப்படின்னா ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துருக்கிற சாம்பிள் வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்காக நம்பலாம். அண்ட் தென் அப்ஜெக்டிவாக போகிறனால இட் வில் பி மோர் அப்ஜெக்டிவ். ஓகேவா? டு பர்ஃபார்ம். அண்ட் தென் வந்து இதில் நம்மளுக்கு சாம்பிளிங் ரிஸ்க் அப்படிங்கிறது மினிமமாக தான் இருக்கும். ஓகேவானது மினிமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெனிஃபிட்டாக. நெக்ஸ்ட் வந்து இது வைட்லி அக்செப்டட். நான் அதிலே பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இட்ஸ் மோர் சயின்டிஃபிக் வித்தவுட் பர்சனல் பயாஸ்லாம் இல்லாதனால ஆடிட்டர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மெத்தட் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் நம்ம கிளைண்ட்டுக்கும் அதுதான் வந்து எப்படின்னா அதை தான் வந்து விரும்புவாங்க. நம்ம பர்சனலாக பயஸ் வச்சுக்கிட்டு நான் இதை சாம்பிள் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னா அது தப்பாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அது ஒரு மெஷர்மெண்ட்டோடு எடுக்கிறப்போ கிளைண்ட்டும் ஓகே, ஸோ நம்மளை கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலாக வந்து பெட்டர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு பெட்டரான ஒரு கரெக்டான ஒரு டேட்டா சம்மரைஸ்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதான் என்னது, இதில் நம்மளுக்கு வர அட்வான்டேஜஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்லேயும் வர அட்வான்டேஜஸ். சாம்பிளிங் ப்ராசஸ் என்னது, சாம்பிளிங் ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஓகேவா? இருங்க காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த சாம்பிளிங்குடைய ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் வந்து என்னென்னா எல்லாமே அடங்கும். இதுக்கப்புறம் வரப்போகிற விஷயம் எல்லாமே என்ன தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்கோடைய ப்ராசஸ், டீட்டெயில் ப்ராசஸ் மூலமாக, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சொல்லிட்டு இருக்கேன், சாம்பிளிங்கோடைய டீட்டெயில் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் டிசைன் இருக்கும். ஓகேவா? அந்த இந்த சாம்பிள் சைஸ் பற்றி பார்ப்போம். அப்புறம் எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கான மெத்தட்ஸ் வந்து பார்ப்போம். அப்புறம் எப்படி அந்த ப்ரொசீஜர்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் தென் வந்து நேச்சர் அண்ட் கேஸ் ஆஃப் டீவியேஷன் பற்றி பார்ப்போம். அப்புறம் எப்படி வந்து மிஸ்டேட்மெண்ட்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைனலாக எப்படி அந்த ரிசல்ட்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்ப்போம். ஸோ ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம், ரொம்ப சிம்பிள் தான் இது எல்லாமே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாமே, அவங்க ஐசியில் கேட்கக்கூடிய விஷயம் எல்லாமே இதில் தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ டோன்ட் மிஸ் in the next video guys. So until then, this is Shweta signing off. Thank you.